ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பி டெட் பேப்பர் 2ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து 2019 நடந்த டெட் பேப்பர் தமிழ் கொஸ்டின்ஸு இந்த இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செய்யுளில் உள்ள சீர்களையோ அடிகளையோ பொருள் உணர்ச்சிக்கு ஏற்ற வகையில் அமைத்து கொள்ளும் முறைக்கு டேஷ் என்று பெயர். பொருள் உள்ள முறையில் அமைச்சு கொள்றதுக்கு பொருள்கோள். செகண்ட் கொஸ்டின், தமிழில் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும் மெய்யெழுத்துக்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இர், இல். தேர்ட் கொஸ்டின், பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ் யாது? அது வந்து இவர் நடத்தாத இதழ் எதுன்னா தாய்மொழி. நாலாவது கொஸ்டின், பெரிய புராண இயற்கை காட்சியில் வாழை மீன்கள் மரங்களினுடைய பாய்ந்தோடும். எந்த மரம்னா வாழை மீன்கள் வந்து அங்க என்ன உருவகப்படுத்தியிருப்பாங்கன்னா கமுகு மரத்தோட பாய்ந்தோடும். ஆன்சர் வந்து கமுகு. அஞ்சாவது கொஸ்டின், இவற்றுள் ஒன்று மட்டும் சரியானது. இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சரியா பொருந்தி இருக்கு. அது எதுன்னா ஃபோர்த் ஆப்ஷன். ஆறாவது கொஸ்டின், இலைதாக முள்மரம் கொள்க கலையினர் கை கொள்ளும் தாழ்த்த இடத்து. இதில் அமைந்துள்ள அணி எதுன்னா பிரிது மொழிதல் அணி. ஏழாவது கொஸ்டின், பகுபத உறுப்புகள் ஆறும் வரும் சொல். இது எதுன்னா பகுபத உறுப்புகள் ஆறுமே வரது எதுன்னா நடந்தனன். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். துளங்கு ஈமில் நல் ஏற்றினம் பல களம் புகும் மல்லர் வனப்பு ஒத்தன. இந்த பாடல் வரி இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் என்னன்னா கலித்தொகை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தமிழில் இருந்தே திராவிட என்ற சொல் பிறந்தது என கூறியவர். அது யாருன்னா ஆப்ஷன் டி ஹீராஸ் பாதிரியார். 10வது கொஸ்டின், மிக பொருத்தமான விடை எது? இது வந்து பாடல் வரிகள் வந்து எந்தெந்த நூல்கள்ல இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும். இது வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். தமிழ் கெழு கூடல் எங்க இருக்குன்னா புறநானூர்ல இருக்கு. தமிழ் வேலி பரிபாடல், கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழ் திருவாசகம், நரம்பின் மறை தொல்காப்பியம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரியாக பொருந்தாததை கூறுக. பொருந்தாம இருக்கிறது எதுன்னு கூறுக. ஃபர்ஸ்ட் மூணுமே ஆன்சர் கரெக்டா தான் இருக்கு. சிறைன்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம், குண்டம்னா மலைமுகட்டு நீர்த்தேக்கம், இளஞ்சி தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை. மூணுமே கரெக்ட் தான். இங்க கேட்டிருக்கிறது பொருந்தாதது. அதனால ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பொருத்தமானது எது? இதுல வந்து ஒற்றளபடை, செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை நாலுக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. அதுல கரெக்டா அந்த ஒற்றளபடை எது, செய்யுளிசை அளபடை எது, இன்னிசை அளபடை எது, சொல்லிசை அளபடை எது கரெக்டா பொருந்தி இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஆப்ஷன் டி. ஒற்றளபடைன்னா ஒற்று வந்து அளவெடுத்து வரணும். அது வந்து அரங்கம், அங்க 2 ஒற்று வருது, அது ஒற்றளபடை. உழா அந்த ஆ வரும்போது அது செய்யுளிசை அளபடை. உடுப்பதும் அந்த சொல்லோட ஓசைய தூக்கி காமிக்கிறது வந்து இன்னிசை அளபடை. தூம் அந்த ஊ வருது. ஈ லாஸ்ட்ல ஈல முடிஞ்சிச்சுன்னா அது சொல்லிசை அளபடை. சோ கரெக்டான ஆப்ஷன் எதுன்னா டி. அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளில் இடம்பெறாத நடுத்திராவிட மொழி. இது வந்து கதபா. ஆன்சர் வந்து பி, ஆப்ஷன் பி. பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ. இது சொன்னவர் யாருன்னா தமிழ் தென்றல் திருவிகா. ஊர் சூழ்வரி என்பது எதை குறிக்கும்? இது வந்து எதுன்னா இசை பாடலை குறிக்கும். இசை பாடலை குறிக்கும். பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.